வணக்கம் நண்பர்களே. காலையில எழுந்த உடனே பலர் முதலில் குடிப்பது என்ன தெரியுமா? ஒரு டம்ளர் எலுமிச்சை ஜூஸ். சிலர் உடல் எடையை குறைக்கிறதுக்காகவும், சிலர் வயிற்றை சுத்தம் செய்யறதுக்காகவும், சிலர் சருமத்தை பளபளப்பா வச்சுக்கிறதுக்காகவும் குடிப்பார்கள். ஆனா உண்மையில எலுமிச்சை ஜூஸ் குடிச்சா உடல்ல என்னென்ன மாற்றங்கள் நடக்கும் தெரியுமா? இது எல்லோருக்குமே நல்லதா? இல்ல யாரெல்லாம் குடிக்க கூடாது? யாரெல்லாம் வெறும் வயிற்றுல குடிக்கலாம்? யாரெல்லாம் வெறும் வயிற்றுல குடிக்க கூடாது? இதுல தேன் சேர்த்து குடிக்கலாமா? இல்ல உப்பு சேர்த்து குடிக்கலாமா? எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ இந்த வீடியோல அறிவியல் ஆதாரங்களோடு முழுமையா பார்க்க போறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பா உங்களுடைய ஆரோக்கியத்திற்கு பயனுள்ள ஒரு வீடியோவாக இருக்கும். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில்தான். எலுமிச்சையில் இருக்கக்கூடிய சத்துக்களை பார்த்துடலாம். ஒரு எலுமிச்சையில் பொதுவாக விட்டமின் சி, சிட்ரிக் ஆசிட், பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், ஃப்ளேவனாய்ட்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், டயட்ரி ஃபைபர் இது எல்லாமே இருக்குதுங்க. இது எல்லாம் சேர்ந்து தான் உடலுக்கு பலவிதமான நன்மைகளை கொடுக்குது. ஸோ எலுமிச்சை ஜூஸ் குடிக்கிறதுனால உடலில் ஏற்படக்கூடிய நன்மைகளையும் மாற்றங்களையும் பார்த்துடலாம். அதில் முதலாவது நன்மை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கிறதுக்கு எலுமிச்சை ஜூஸ் பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி வெள்ளை இரத்த அணுக்களுடைய செயல்பாட்டை ஆதரிக்கிறதுக்கு பயன்படுது. இதனால சளி, காய்ச்சல், இருமல், வைரஸ் தொற்று இது எல்லாமே தடுக்கிறதுக்கு பயன்படுது. அதாவது நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்குறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. ஸோ அடிக்கடி யாருக்கெல்லாம் சளி, இருமல், காய்ச்சல் இந்த மாதிரியான தொற்று வருதோ அவங்க எல்லாருமே லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. வெளிலிருந்து வரக்கூடிய பாக்டீரியா, வைரஸ் போன்ற தொற்றுகளை எதிர்த்து போராடும் தன்மை உடலுக்கு கிடைக்கும். அடுத்து இரண்டாவது நன்மை செரிமானத்திற்கு மேம்படுத்துறதுக்கும் செரிமான ஆரோக்கியத்திற்கும் லெமன் ஜூஸ் பயன்படுது. காலையில எலுமிச்சை தண்ணீர் குடிக்கிறதுனால சிலருக்கு வயிறு லேசாக இருக்கும், செரிமானம் நல்லாவே மேம்படும், மலச்சிக்கலை குறைக்கிறதுக்கு இது பயன்படுது. ஆனா இது எல்லாருக்கும் ஒரே மாதிரி வேலை செய்யாது. நீங்க தொடர்ந்து லெமன் ஜூஸ் எடுக்கும்போது உங்க உடல்ல இது நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். ஸோ ஒரு நாள் குடிச்சிட்டு ரிசல்ட் கிடைக்கலன்னு சொல்லக்கூடாது. நீங்க தொடர்ந்து எடுக்கும்போது தான் மலச்சிக்கலுக்கு நல்ல ஒரு தீர்வா இருக்கும். அடுத்து நான்காவது நன்மை என்னன்னா உடல் எடையை குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. உடல் எடையை நீங்க குறைக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா காலையில வெறும் வயிற்றுல ஒரு கிளாஸ் ஆஃப் லெமன் ஜூஸ் எடுத்துக்கிறீங்க. அதாவது ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான தண்ணியில ஹாஃப் லெமனை பிழிச்சு விட்டு 1 டேபிள் ஸ்பூன் நாட்டு சுத்தமான நெய்யை நீங்க கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பா உடல் எடை குறையும். அது கூடவே நீங்க உடற்பயிற்சியும் மேற்கொள்ளணும். அதாவது கடினமா நீங்க ஒர்க் அவுட் பண்ணணும்னு நான் சொல்லல. ஜஸ்ட் நடைப்பயிற்சி 20லிருந்து 30 நிமிடம் நடைப்பயிற்சி மேற்கொண்டு அது கூடவே கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுகளை தவிர்த்தீங்கன்னா கண்டிப்பாக உடல் எடை நல்லாவே குறைய ஆரம்பிக்கும். ஏன்னா லெமன் ஜூஸை எடுக்க எடுக்க உடலில் இருக்கக்கூடிய அந்த கெட்ட கொழுப்புக்கள் எல்லாமே கரைய ஆரம்பிச்சிடும். ஆனால் இதில் நீங்கள் சுத்தமான நாட்டு தேன் தான் கலக்கணும். நீங்கள் ஜீனியை கலந்துடாதீங்க. ஜீனி அதிக கலோரி கொண்டது. ஸோ உடல் எடையை கூட்டுறதுக்கு அது ஒரு காரணமாக ஆயிடும். அதனால ஜீனியை தவிர்த்துட்டு நம்ம நாட்டு ஒரிஜினல் தேனை தான் நம்ம எடுக்கணும். அடுத்து மூன்றாவது நன்மை சர்ம ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்கிறதுனால கொலாஜனை உருவாக்குறதுக்கு இது பயன்படுது. இதனால சர்மம் ரொம்பவுமே பளபளப்பாக இருக்கும். இளமையான தோற்றத்தை நீங்கள் தக்க வச்சுக்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்மளுக்கு கையில் ஏதாவது ஒரு காயம் ஏற்பட்டுச்சு, இப்போ காய் நறுக்கும் போது கத்தி கையை கிழிச்சிருச்சு அப்படின்னா அந்த காயம் விரைவில் ஆறுறதுக்கு விட்டமின் சி ரொம்பவுமே தேவை. அதுக்கு நம்ம லெமன் ஜூஸை எடுத்து குடிச்சிட்டு வரும் பொழுது அந்த காயம் வேகமாகவே ஆறிடும். அதே மாதிரி 30 வயதை எட்டின அனைவருமே கண்டிப்பாக லெமன் ஜூஸை எடுக்கணும். ஏன்னா 30 வயசு தாண்டிட்டாவே இங்கே கொலாஜன் உற்பத்தி குறைய ஆரம்பிச்சிடும். அதனால நம்ம முதுமையை வேகமாகவே அடைய ஆரம்பிச்சிருவோம். ஆனால் கொலாஜன் நிறைந்த உணவுகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா முதுமையை நம்ம ஈஸியாக தள்ளி வச்சிடலாம். ஸோ முகங்களில் முகச்சுருக்கங்கள், அந்த டல்னஸ் எதுவுமே வராது. லெமன் ஜூஸை எடுக்கும்போது ரொம்பவே இளமையான ஒரு தோற்றத்தோடு நம்ம காண ஆரம்பிப்போம். அடுத்து ஐந்தாவது நன்மை உடலில் ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது. பலரும் தண்ணி குடிக்கவே மாட்டாங்க. தண்ணி குடிக்கிறதே நிறைய பேருக்கு பிடிக்காது. காலையில் எழுந்திரிச்சோன்னே டீ, காஃபி அப்படின்னு ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நாள் முழுக்க வேலைன்னு ஓடிட்டு தண்ணியை குடிக்கிறதே மறந்துடுவாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும், உடலில் நீர்ச்சத்து கம்மியாகி டீஹைட்ரேட் ஆகி தலைவலி இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதை சரி பண்ணுறதுக்கு லெமன் ஜூஸ் பயன்படுது.
அடுத்து 6வது நன்மை, கிட்னி ஸ்டோனுக்கு இது ஒரு சிறந்த ஒரு நிவாரணி அப்படின்னு சொல்லலாம். அதாவது கிட்னி ஸ்டோன் வந்ததுக்கப்புறம் இதை சரிப்படுத்தக்கூடிய மருந்து கிடையாது. ஆனால் வர்றதுக்கு முன்னாடி தடுக்கிறதுக்கு இது பயன்படுது. அதாவது வருமுன் காப்பதே சிறந்தது. அதான் நான் சொல்கிறேன். இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்கிறதுனால சில வகையான கால்சியம் ஆக்சிலேட் கிட்னி ஸ்டோன் உருவாகிற அந்த அபாயத்தை குறைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. ஸோ ஏற்கனவே உங்களுக்கு கிட்னி சார்ந்த பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை வந்து சரி பண்ணாது. ஆனால் வராமல் இது தடுக்கிறதுக்கு இது பயன்படும். ஸோ இது மருந்துக்கு மாற்றல்ல, ஆனால் வராமல் தடுக்கிறதுக்கு பயன்படுது. அதனால் வயதானவர்கள் கண்டிப்பாக லெமன் ஜூஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வயதானவர்கள் தண்ணி நிறையவே கம்மியாக தான் குடிப்பாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு தாகம் ஃபீல் இருக்கவே இருக்காது. அதே மாதிரி அவங்களுக்கு தான் வந்து நிறைய கிட்னி சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே, கிட்னி ஸ்டோன் இது எல்லாமே வரும். அதனால அவர்கள் வந்து இதை எடுக்கும்போது நல்ல ஒரு பலன் வந்து அவங்களுக்கு கிடைக்கும். அடுத்து 7வது நன்மை, இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. இதில் இருக்கக்கூடிய விட்டமின் சி, பொட்டாசியம், ஃப்ளேவனாய்ட்ஸ் இது எல்லாமே சேர்ந்து இதயத்தை ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பயன்படுது. அடுத்து 8வது நன்மை, ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டில் வைக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. லெமனில் பொட்டாசியம் இருக்குது. இந்த பொட்டாசியம் சோடியத்தோடைய தாக்கத்தை சமநிலையில் படுத்துறதுக்கு உதவியாக இருக்குது. ஆனால் இது ரத்த அழுத்தம் ஆல்ரெடி இருக்கிறவங்க மருந்து மாத்திரை எடுத்துக்கிட்டு அது கூடவே லெமன் ஜூஸ் எடுக்கிறது ரொம்பவே நல்லது. மருந்து மாத்திரையை நிறுத்தக்கூடாது. அது எடுக்கிறது உங்களுடைய உடலுக்கு ரொம்பவுமே ஆரோக்கியம். அடுத்து 9வது நன்மை என்னன்னா, இரும்பு சத்து உறிஞ்சுதலுக்கு லெமன் வந்து பயன்படுதுங்க. நம்ம வீடுகளில் கீரை, பருப்பு, கொண்டைக்கடலை, பச்சை பயிறு இது எல்லாமே சாப்பிடும். இது எல்லாத்துலேயுமே இரும்பு சத்து அதிகமாக இருக்குது. ஆனால் அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து முழுமையாக உடலால் உறிஞ்ச முடியாது. ஸோ அப்பொழுது நம்ம என்ன பண்ணணும், லெமனை வந்து லைட்டாக பிழிஞ்சு விடலாம். நம்ம சமைச்ச வச்ச சாப்பாட்டில் பிழிஞ்சு விடலாம். இல்லைன்னா இந்த கீரை, பருப்பு, கொண்டைப்பயிறு இதெல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறம் ஒரு லெமன் ஜூஸ் வந்து குடிச்சுக்கிடலாம். அப்படி குடிக்கும்போது அதில் இருக்கக்கூடிய இரும்பு சத்து முழுமையாக உடலால் உறிஞ்சப்படும். அடுத்து 10வது நன்மை என்னன்னா, வாய் துர்நாற்றத்தை போக்குறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. சிலர்லாம் நல்லாவே ப்ரஷ் பண்ணுவாங்க. இருந்தாலும் அவங்க வாயில் ஒரு பேட் ஸ்மெல் வரும். அதுக்கு காரணம் அவங்க வாயில் வந்து கெட்ட பாக்டீரியாக்கள் க்ரோ ஆகிட்டு இருக்கிறதுனால. ஆனால் லெமன் ஜூஸை எடுக்கும் பொழுது அந்த பேட் ஸ்மெல்லு போயிடும். இல்லைன்னா லெமன் கலந்த அந்த தண்ணியை வந்து வாயில் ஊற்றி நல்லா கொப்பளிச்சுட்டு மறுபடியும் நல்லா நார்மல் தண்ணி இருக்குல்ல, அந்த தண்ணியால் வாய் நல்லா கொப்பளிச்சிட்டிங்கன்னா அந்த பேட் ஸ்மெல் எல்லாமே போயிடும். ஏன்னா நம்ம எதுக்காக தண்ணி கலந்து நம்ம கொப்பளிக்க சொல்கிறோம்னா, எனாமல் வந்து சேதமடையும். அதனால் தண்ணி கலந்த லெமனை தான் நம்ம கலக்கணும். டேரெக்டாக வெறும் லெமனை போய் கொப்பளிக்கக்கூடாது. ஸோ தண்ணி கலந்து எடுத்துக்கிறணும். அதே மாதிரி லெமன் ஜூஸ் நீங்கள் ரெகுலராக எடுத்துக்கிறீங்க அப்படின்னா பல்லுக்கு எனாமல் தேய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஸ்ட்ரா பயன்படுத்தி குடிக்கிறது ரொம்பவே நல்லது. அடுத்து 11வது நன்மை, கல்லீரலை சுத்தமாக வச்சுக்கிறதுக்கு லெமன் ஜூஸ் வந்து பயன்படுது. லெமன் வந்து ஒரு டீடாக்ஸ் ட்ரிங்காக செயல்படுது. நம்ம உடலில் இருக்கக்கூடிய எல்லா கழிவுகள், நச்சுக்கள் எல்லாத்தையுமே வெளியேற்றுறதுக்கு இது பயன்படுது. அதே மாதிரி கல்லீரலை ஆரோக்கியமாக செயல்படுறதுக்கும் கல்லீரலை வந்து சுத்தமாக வச்சுக்கிறதுக்கும் இது பயன்படுது. இவ்வளவு நன்மைகளை கொண்ட இந்த லெமன் ஜூஸை எப்படி குடிக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முக்கியமாக வெறு வயிற்றில் குடிக்கலாமா அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க்கு எல்லார் மனசுலையுமே எழும். வெறு வயிற்றில் குடிக்கலாங்க, ஆனால் எல்லாருக்கும் இது சூட் ஆகாது. சிலருக்கு சென்சிட்டிவ் ஸ்டொமக் இருக்கும். அப்புறம் வயிற்றில் சிலருக்கு புண், அல்சர் இந்த மாதிரி இருக்கும். அவங்க வந்து வெறு வயிற்றில் குடிக்கிறத தவிர்க்கிறது நல்லது. மற்றபடி எல்லாருமே வெறு வயிற்றில் எடுத்துக்கலாம். எப்படி சரியான முறையில் நம்ம தயாரித்து குடிக்கிறது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இதுக்கு வந்து நம்ம எப்படி குடிக்கணும்னா, ஒரு கிளாஸ் ஆஃப் நம்ம சுடு தண்ணியை நீங்கள் எடுத்துக்கிறணும். அரை எலுமிச்சம்பழம் மட்டுமே போதுமானது. அதிகமாக பயன்படுத்த வேணும். அதிகமாக பயன்படுத்தல அசிடிட்டி வந்து கூடிரும். ஸோ அரை எலுமிச்சம்பழம் போதும். அது கூட நீங்கள் நாட்டு ஒரிஜினல் தேன் சேர்க்க முடிஞ்சால் சேருங்க. இல்லைன்னா அதை தவிர்த்துடுங்க. ஆனால் ஜீனியை சேர்க்கவே வேண்டாம். அடுத்து நீங்கள் ஸ்ட்ரா பயன்படுத்தி குடிக்கலாம். இதுதான் வந்து சரியான முறை. இப்படி மட்டும் நீங்கள் கொடுத்தாதான் உங்களுக்கு பாதுகாப்பு. நீங்கள் ஸ்ட்ரா பயன்படுத்தாமல் குடிச்சிங்கன்னா பல்லில் படாமல் நீங்கள் குடிங்க. ஏன்னா அது டெய்லி நீங்கள் குடிக்கும்போது பற்களில் பட்டு அந்த பல்லில் இருக்கக்கூடிய எனாமல் தேய்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்புறம் பல் கூச்சம் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வர ஆரம்பிக்கும். ஒரு நாளைக்கு ஒரு வேளை குடித்தா மட்டுமே போதும். நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, அதிகமாக குடித்தா அதிகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு தவறாக எண்ணி அதிகமாக எடுத்துக்கிறீங்க. அதிகமாக நீங்கள் குடிச்சிங்கன்னா
பல் தேய்மானம், வயிற்றில் எரிச்சல் ஏற்படுங்க. அசிடிட்டி ப்ராப்ளம் வரும். ஸோ வாய்ப்புண் ஏற்படுறதுக்கு, வாய்ப்புண் எரிச்சல் இதெல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் அதிகமாக குடிக்கிறத தவிருங்க. எந்த ஒரு உணவாக இருந்தாலும் அளவோடு எடுத்துக்கிட்டால் அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அளவுக்கு மீறினால் அது அமிர்தமாக இருந்தாலும் நஞ்சாக்கப்படும். அந்த பழமொழியை ஞாபகத்தில் வச்சுட்டு நீங்கள் அளவோடு எடுத்துக்கிறீங்கள், ஆரோக்கியமாக இருங்க. நண்பர்களே, எலுமிச்சை ஜூஸ் அப்படிங்கிறது ஒரு ஆரோக்கியமான ஒரு சிறந்த பானம். இன்னுமே உங்களுடைய லைஃப்பில் நீங்கள் அதை எடுத்துக்கிறீங்க. ஒரு ஆரோக்கியமான லைஃப் ஸ்டைலுக்குள்ளே நீங்கள் போகணும்னு நினச்சிங்கன்னா காலையில் லெமன் ஜூஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் உடலுக்கு உடற்பயிற்சி கொடுங்க. அதாவது நடைப்பயிற்சி 20லேருந்து 30 நிமிடம் மேற்கொள்ளுங்கள். அதுக்கப்புறம் காலை உணவு நல்ல உணவாக தேர்ந்தெடுத்துக்கிறங்க. அதிகமான புரோட்டீன்ஸ், கால்சியம் நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிறங்க. ஒரு நாளைக்கு தேவையான தண்ணி 2லேருந்து 3 லிட்டர் தண்ணி எடுத்துக்கிறங்க. அடுத்து தூக்கம்ங்கிறது ரொம்பவே முக்கியம். 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குங்க. மன அழுத்தத்தை போக்குறதுக்கு சில விஷயங்கள் பண்ணுங்க. யோகா, மூச்சு பயிற்சி இல்லை நடைப்பயிற்சி செய்யும் போதே மன அழுத்தம் சரி. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருந்தால் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் வாழ்க வளமுடன். உங்கள் ஆரோக்கியம் உங்கள் கையில் தான். நன்றி, வணக்கம்.